முதலிரவு காட்சி. கண்ணகி கோவலன் 2 பேர் இருக்காங்க. குறிப்பாகவே எல்லா ஆம்பளைகளும் பெண்கள்கிட்ட மனைவிக்கிட்ட கேட்குறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்ணகி கிட்டையும் கோவலன் கேட்பான். கேட்டு அடுத்து கேட்பான், பக்கத்தில் மனைவி இருக்கா, முதலிரவு வரை. நம்மளால் அவசரப்பட மாட்டான். இங்கே அவசரப்படலை, பின்னாடி மாதவி கிட்ட அவசரப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளால் ஆரம்பிச்சுட்டு, அடடே உன் நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமம் கன்னங்களில் வழிகிறதே அப்படிம்பார். உடனே கண்ணகி அப்படியே தடவி பார்ப்பாங்க. நான் உன் வெட்கத்தை சொன்னேன் அப்படிம்பார். இது யதார்த்தம். அதுக்கடுத்து ஒரு இடம் வரும். உடனே சொல்லுவார், அடடே கடுமையான மழை வரும் போல் இருக்கிறதே, கார்மேக கூட்டம் திரண்டிருக்கிறதே அப்படிம்பார். இந்த அம்மா எட்டி அப்படியே வெளியில் பார்ப்பாங்க. வெளியில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் உன் கூந்தலை சொன்னேன் அப்படிம்பார். இது வரைக்கும் அதுக்கான தமிழுங்க. அதுக்கடுத்து நீங்கள் தமிழ் நிலத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் கலைஞர். யாருக்கு? படிக்காத மக்கள், பாமர மக்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, இப்போ இவர் கேட்பார் அம்மா கிட்ட, அது சரி நீ சோழ நாட்டுக்காரி தானே அப்படிம்பார். பண்பாட்டுப்படி அந்த அம்மா பேசாமல் அப்படி தலையை ஆட்டுவாங்க. பின்னாடி நிறைய பேசுவாங்க, அது வேற. அப்படி தலையை ஆட்டுவாங்க, ஆம் அப்படிங்கிறது மாதிரி இல்லையா? அப்படி ஆட்டின உடனே இவர் சொல்லுவார், நீ சோழ நாட்டுக்காரி என்கிறாய், ஆனால் நீ பாண்டியனின் சின்னத்தையும் சேரனின் சின்னத்தை அல்லவா தாங்கி இருக்கிறாய் அப்படிம்பார். இந்த அம்மா ஒரு மாதிரி படபடப்பாயும் மறுபடியும் கேட்பாங்க. அப்படி பாய் பேசாமல் தான் கேட்பாங்க. இப்போ அவர் சொல்லுவார், நீ பாண்டியனின் சின்னமான மீன்களை உன் கண்களில் வைத்திருக்கிறாய், சேரனின் சின்னமான வில்லை உன் புருவத்தில் வைத்திருக்கிறாய், எங்கே சோழனின் சின்னமான புலி அப்படிம்பார். இப்போ 2 அறிமுகப்படுத்திட்டாரா? 3வதா சோழனின் சின்னம் புலி. இது வரைக்கும் பேசாமல் இருந்த கண்ணகி பேசுவாங்க, விஜயகுமாரி புலி என் எதிரில் நிற்கிறது அப்படிம்பார்.